பக்ரைன் நாட்டில் நடந்த ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கபடியில் இந்திய அணி தங்கம் வென்றது. இந்த போட்டியில் மகளிர் கபடி பிரிவில் முக்கிய பங்கு வகித்து தங்கம் பெற்று தந்த கண்ணகி நகர் கார்த்திகாவை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடி வருகின்றனர். அதே சமயத்தில் ஆடவர் கபடி பிரிவில் இடம்பெற்றிருந்த அபினேஷை அழைத்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் அவருக்கு விசிக சார்பில் 50,000 ரூபாயும் அவரின் பயிற்சியாளருக்கு 10,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக அளித்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்து திருமாவளவன் அவர்கள் கூறுகையில், தம்பி அபினேஷ் தந்தையை இழந்து வாடுபவர் என்றும் சத்துணவு பணியாளராக இருக்கும் தாயுடன் வசித்து வருபவர் என்றும் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்து கல்லூரி படித்துக் கொண்டே விளையாட்டிலும் மிகப்பெரிய சாதனையை செய்துள்ளார் எனவும் கூறிய அவர், அவருக்கும் வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகாவிற்கும் அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட ஊக்கத்தொகை போதாது எனவும் அதனை இருவருக்கும் தலா 1 கோடியாக உயர்த்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 3வது ஆசிய விளையாட்டு தொடர் போட்டியில் கபடி பிரிவில் இந்திய அணியின் சார்பில் இளம் ஆண்கள் பிரிவிலே பங்கேற்ற விளையாட்டு வீரர் தம்பி அபினேஷ் வேல்ஸ் பல்கலைக்கழகத்து மாணவன், பொருளாதார பிரிவில் 1ஆம் ஆண்டு படிக்கிறார். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறோம். அத்துடன் ரூபாய் 50,000 காசோலையும் ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறோம். அவர் இன்னும் இதுபோன்ற சாதனைகளை படைக்க வேண்டும், உலகளாவிய அளவில் அவர் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறோம். தமிழ்நாடு அரசு அவருக்கு ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறது என்றாலும் கூட அவருக்கு 1 கோடி ரூபாயாக அதை உயர்த்தி வழங்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்புக்கும் உறுதியளிக்க வேண்டும். அவர் தந்தை இல்லாதவர், தாய் சத்துணவு பொறுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சாமானிய பெண்மணி. எனவே சென்னையிலேயே அவர் தங்கியிருப்பதற்கு ஏற்ற வகையில் அரசு அவருக்கு வீடு ஒன்று ஒதுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் இருக்கிறேன். அவருக்கு கல்லூரியிலே பயிற்சியாளராக இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்து பணியாளர், விளையாட்டு கபடி பயிற்சியாளர் புவியரசு அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆடை போற்றி பாராட்டியிருக்கிறோம். அவருக்கு ரூபாய் 10,000 காசோலையை ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறோம்.